வணக்கம் டைடன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ட்ரே ஐடிஇ. இது வந்து ட்ரே ஐடிஇ அப்படின்றது வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஏஐ பவர்டு கோட் எடிட்டர். இதை வந்து ஓன் பண்ணியிருக்க கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா பைடான்ஸ். இவங்க வந்து டிக்டாக் உடைய பேரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்ஜினல் வந்து சைனா. ஸோ இந்த ஐடியா வந்து நம்ம சைனா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிலீஸ் பண்ணது வந்து 2025. அது ஏன் கூட 2026 வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டால் நான் இப்போ தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி அதான் உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இதில் வந்து கனெக்டடாக இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து ஜெமினி இருக்குது, ரெண்டாவது வந்து கிளாட், மூணாவது வந்து சேட் ஜிபிடி, நாலாவது வந்து டீப் சீக்கர். இப்போ இதனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் தெரியல. பட் ஆனால் இது வந்து என்னுடைய மேக்ஸிமம் வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ சேட் ஜிபிடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய சாட் ஜிபிடி 4.5 அந்த வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே வந்து ஜெமினினா 2.5. ஸோ அதனுடைய ஓரளவுக்கு மேக்ஸிமம் வெர்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். பட் அட்வான்ஸ்டாக இதில் வந்து இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன் இருக்குமான்னு கேட்டால் அது வாய்ப்பு இல்லைன்னா மேபி அடுத்த வர அப்டேட்ஸில் அது கொடுக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹவு டு இன்ஸ்டால் ட்ரே ஐடிஇ. இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணோடனே சர்ச்சில் போயிட்டு வந்து ட்ரே ஐடின்னு சர்ச் பண்ணுங்க. TRAE IDE. ஸோ போட்டு டவுன்லோட் நபர்ஸில் கீழே டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டட் வந்து இது. ஸோ அதை வந்து லுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் போட்டு உள்ள 2 ஓட்டை சார்ஜர் இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து கீழே இருக்க ட்ரே ஐடி இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரே ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் இந்த இது அடங்கோத்தப்ப ஆடு மட்டும் வந்துருந்தியா சை. ட்ரே ஐடி இதுதான் அதனுடைய ஹோம் பேஜ். ஸோ இதுலேயே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன பில்டிங் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ட்ரே ஐடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ட்ரே ஐடியோடைய டவுன்லோட்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடு குண்டை மட்டும் வரும். அது இல்லை, என்னடா இது பேஜுக்கு பேஜ் ஆடு ஆடு காடு. ஜஸ்ட் ட்ரே ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடு மட்டும் வந்துடுது. ஸோ இப்போ வந்து ட்ரே ஐடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரே ஐடியோடைய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வந்து இது வந்து ஃப்ரம் பேசிக்ஸ் இதில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கர்சர், ஜெட் ப்ரெயினோட பவர் ஐடி இருக்குது, விட்சர்ஃப் இருக்குது, டேப்லெட் இருக்குது. இவங்களாம் அந்த மந்த்லி வந்து சம் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. $10, $20 இல்லை சம் அமௌண்ட்ஸ் இந்தியன் கரன்சியில் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னும் போது நீங்கள் வந்து கோ ஃபார் ப்ரீமியம். ஸோ ஜஸ்ட் வந்து download.exe 64 பைட் வந்து சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Ctrl+J அமுக்கி உங்களுக்கு டவுன்லோட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டவுன்லோட் பண்ணும்போது இனிஷியலாக வந்து 152 MB வரும். அண்ட் ஃப்ரம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக செட்டப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 800 MB 1 GB கிட்ட வந்துடும். ஸோ அதான் இது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, பார்ட் 2 வந்து ஹவு டு செட்டப் ட்ரே ஐடிஇ. ஸோ நம்ம வந்து பார்ட் 1ல் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரே ஐடியை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து எப்படி செட்டப் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணும் போதே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இது வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம கொடுக்குற மாதிரி அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு அட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன். இதில் வந்து கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கன். ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படின்றது தேவை இல்லையா, நம்மளே எடுத்துக்க வரப்போ செட்டப் பண்ணும் போதே சேர்த்து கொடுத்துடலாம். அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ஓகே. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இன்ஸ்டால் ஆகும்போதே ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அது வந்து இந்த இதில் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோல்டரில் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து எந்த ஃபோல்டர்ஸில் வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து நிறையா ஃப்ரீயாக இருக்கோ அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ சில பேர் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், சில பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் ஜாவா ப்ராஜெக்ட்ஸ், பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்.
ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணும்போது பிறகு ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் சி ஃபோல்டரே டம்ப் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து விண்டோஸ் ஸ்கொயர் ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து அப்புறம் இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக ஸ்டோரேஜ் ஏறி போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறேன்ற பேரில் சில முக்கியமான ஃபைலை டெலீட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் எதை டெலீட் பண்ணி எதை கொண்டு வந்தேன்ட்டு பிரச்சனையாக இருக்கும். அதனால மோஸ்ட்லி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஒரு செப்பரேட் ஒரு ட்ரைவ் வச்சுக்கோங்க. எஃப் இல்லை இ போட்டு அதிலே நீங்கள் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிப்போங்க. யா ஓகே. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டிங் தி ட்ரே செட்டப் சர்ச்னு வந்துடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளுடைய ட்ரே ஐடி. ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பார்க்கலாம். வந்து சொல்லமா அப்படின்னா ட்ரே ஐடின்றது வந்துட்டு நம்மளுடைய கிட்டப் லாகின் வந்து பேஸ் பண்ணி ஒர்க்காகும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிட்டப்பில் வந்து ஒரு லாகின் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டப்பில் வந்து லாகின் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தென் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரே ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இன்ஷியலாக பார்க்கும்போது இருந்துச்சு. ஓகே, இன்னும் மெயின் பேஜ் இது வந்து லோட் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதனுடைய லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த விஎஸ் கோட்லாம் பார்த்த போதுப்பா. ஸோ அந்த ஐடி இன்டெலிஜே விஎஸ் கோட்ஸு கிளிப்ஸு அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். பட் ஒரு சில இது மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் ஆகும். மித்தபடி எதுவும் இல்லை. ஸோ மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். இது இருக்குது. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் அப்படி எடுக்கிறது. இல்லை வந்து கேட்குற பொசிஷன்லேருந்து க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ரிமோட்லி கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே லோட் பண்ணலாம். ஓகே, இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் இது வந்து பிஎஸ் கோட் மாதிரி இதுலேயே நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது அவைலபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஐ மீன் இதில் வந்து நீங்கள் எவ்ரி அப்டேட்ஸில் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து டிசபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அப்டேட்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ அப்டேட்னா அதே அப்டேட் ஆகிடும். டிசபிள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூ எக்ஸ்டென்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர்ஸ் வந்து கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டர்ஸில் வந்து நம்ம புக் பண்ணுற ஸ்பேஸ் இருக்கும். கீழே வந்து டெர்மினல்ஸ் அண்ட் இதுதான் வந்து இங்கே எப்படி சேட் பாட்ஸ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதில் வந்து நிறைய முறைச்சு தான் இருக்குது. கிளாட்ஸ் இருக்குது, ஜெமினிஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நியூவாக இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ChatGPT 1 அதுக்கப்புறம் வந்து ChatGPT 4 இருக்குது. DeepSeek வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து டவுன்லோட்ஸ்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டவுன்லோட்ஸ் போயிட்டு ஸோ இதில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ ஃபோல்டரில் நான் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட்னு சேவ் பண்ணிட்டு அண்ட் தென் செலக்ட் ஃபோல்டர். ஸோ ஒரு ஃபோல்டரை வந்து நான் நியூவாக செலக்ட் பண்ணிவிட்டேன். லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ தென் ஓகே அட்ரஸ்ட் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தென் அங்கே வந்து என்ன இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பிளாக வந்துட்டு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு இமெயில் ஐடி வாங்குற மாதிரியோ ப்ளஸ் ஒரு பாஸ்வேர்ட்ஸ் வாங்குற மாதிரியோ அண்ட் தென் அதை வந்து நான் லாகின் கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லி லாகின்ட்டு வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ராசஸ் தான் பண்ணிக்கலாம். வாங்க ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸோ இந்த ஏரியில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் தி லாகின் பேஜ். ஸோ லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறோம். இந்த லாகின் பேஜில் இருக்குன்னா என்ன அப்படின்னா இமெயில் ஐடி இருக்கணும் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கணும். ஸோ லாகின் பண்ணோடனே தென் ஷோ ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். யூஸிங் HTML CSS அண்ட் JS யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ராவா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணோம். இந்த ஃபைல்ஸ்லைஸ் பண்ணி இந்த வரல இந்த ஒரு டெம்ப்ளேட் ஒரு ஓவராலாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். தென் அதுவே வந்து சென்ட் கொடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அப்படின்னா லாகின் HTML ஃபைல் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து லாகின் CSS ஃபைல் கிரியேட் ஆயிரும்.
அடுத்து லாகின் டாட் ஜேஎஸ் ஃபைல் இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் லாகின் செய்யஸ் ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து அப்ளைன்னு கொடுக்கும்போது இங்கே அப்ளை ஆயிடுது. அக்செப்ட் ஆல். அடுத்து எனக்கு சிஎஸ்எஸ் வேணும் போது இங்கே அப்ளை கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் கொடுக்கும்போது அதில் ஆட்டோ அப்ளை ஆகும். இது வந்து நம்ம கொடுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் ஃபார்மேட்டஸ் போட்டு நீங்கள் இன்னொன்று உள்ள கேட்சிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக ஃபார்மேட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. இல்லை வேணுன்னா கொடுத்துக்கலாம். ஓகே. சரி, இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதனுடைய ப்ரிவ்யூ வந்து பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷன் போயிட்டு லைவ் சர்வர். மோஸ்ட்லி இந்த லைவ் சர்வர் வந்து யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த லைவ் சர்வர் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நம்மளுடைய கோட்ஸ் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பை லைவ் இப்படி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஈவன் நீங்கள் எடிட் பண்ணால் கூட லைவில் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதனுடைய ப்ரிவியூ நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நம்ம போட்டல் HTML ஃபைல்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக கூகுள் அது க்ரோமில் ஏரியா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இதில் கிளிக் பண்ணுவேன். ஸோ க்ரோம்க்கு வந்துடுச்சா? ஸோ இப்போ வந்து இது 2 ஓப்பன் பண்ணுங்க. நான் சொன்னதான் மற்ற எல்லாத்தையும் சரி லாகின் வந்துடுச்சு. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து wahan45@gmail.com இப்படி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து 1234 மாதிரி எதாவது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. லாகின் பண்ணோன்னே சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுதா? அவ்வளோதான். ஸோ இது வந்து ஏஐ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து இந்த ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes கூட வச்சுக்கலாம். அவ்வளோ நேரம் ஆகும் கூட இருக்கலாம். இல்லை இது இந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம், டெய்லியும் யூஸ் பண்ணுறோம்னா கூட ஒரு டக்குன்னு பிடிச்சலாம் 15 minutesக்குள்ளே இந்த ஒரு பேஜர். ஸோ இந்த 15 minutesக்குள்ளே இதை நீங்கள் உட்காந்து பண்ணிவிட்டு அண்ட் தென் இதில் வந்து பேக் எண்டில் இது வந்து என்ன ப்ராசஸ் லாகின் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போகணும். இல்லை அப்படின்னா லாகின் வந்து யாராவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் அப் பேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ யூஐயில் வந்து உங்களுடைய டைமை நீங்கள் கம்மி பண்ணும்போது தென் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த பேக்கிங் ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு நிறையவே டைம் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நிறையவே ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் கொடுத்தாச்சு. ஓகே. சரி, உங்களுக்கு நான் லைவ் டெமோவும் காமிச்சிட்டேன். எல்லாமே இருக்குது. இதில் வந்து யூஐ வந்து ரொம்ப சிம்பிள் தான். விஎஸ் கோட் ஃபார் தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக இதை ட்ரையும் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ரீஸ்டார்ட் டு அப்டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து என்ன இருக்குது நம்மளோட ஐக்கான் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதேதான். பட் நான் வந்து இனிஷியலாக நான் சொல்லியிருப்பேன் ட்ரேயோடைய வந்து அப்டேட்டட் வந்து ஒரு க்ரீன் கலரில் போட்டு சார்ஜ் க்ளிக் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ரீஸ்டார்ட் அப்டேட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து என்ன அகைன் வந்து சம் இன்ஸ்டாலேஷன்ஸ் கேட்கும். சம் இன்ஸ்டாலேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் லோட் ஆகிட்டு அண்ட் தென் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்டேட்டோட யூஸ் பண்ணிக்கலாம், இதே யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் இருக்கும். மேபி இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸோட எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணியிருக்கலாம். இதே கஸ்டம்ஸ் மாடல்ஸ் வேணால் கூட நீங்கள் வந்து ஆட் மாடல்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இதில் வந்து ரீஸ்டார்ட் டு அப்டேட்னு கொடுத்துருந்தானே நான் வந்து அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் கேட்குது. ஸோ ஓகே. க்ளோசிங் அப்ளிகேஷன்ஸ் ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் வந்து அப்டேட் தானே சொன்னாங்கல்ல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரேஏஐ ஐடிஇ அப்படின்றது வந்து இதுதான். ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர்ஸ் போட்டு உள்ள 2 இப்போனா லைஃப் அந்த ரோபோட்டோட ஹெட்டு மாதிரி அழகாக இருக்கும். நம்மளே பார்த்துற மாதிரி என்னதான் பார்த்து நீ போடுறியா அப்படின்ற மாதிரி. சரி, டீ குடிக்கிற டைமில் இதையே எல்லாத்தையும் பிடிச்சிடும். அதனால் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர் ஏஐ மாடல்ஸும் நம்மகிட்ட வந்து ட்ரை பண்ணுவோம். இன்ஸ்டாலேஷன்ஸும் நம்ம வந்து நிறைய வீடியோஸும் போடுவோம். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு யூஐயில் இருக்குவான்னு தெரியல. பட் நம்ம வந்து ஏஐ மாடல்ஸில் வந்துட்டு என்னென்ன அப்டேட்டட்ஸ் வந்து இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுவும் அப்டேட் ஆகும். ஏன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து ஒவ்வொரு அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய இது டிசபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு என்னடா உட்காமட்டிக்கு போயிட்டு எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இன்ஸ்டாலில் போய் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கரண்ட்லி அன்அவைலபிள் ஸோ டிசபிள்னு மாத்திரம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது, நிறைய ப்ரோஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்பப்போ இதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் பழசையாக பிடிச்சிட்டு அது ஏன் அப்படி ஆச்சு, இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. ரொம்ப கஷ்டம் தான். இப்போ ரீஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய அப்டேட்டட் ட்ரே வந்துருச்சு. இங்கே பாருங்க, ட்ரேயோடைய அப்டேட்டட் வெர்ஷன் ரோபோட்டிக் ஹெட் வச்சு அவன் வந்து டாப்பில். அதான் இப்போ எப்படி ஊத்தாரு வேணா இதான் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். மறுபடியும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டபுள் கிளிக் கொடுத்தாச்சு. ஓகே, இவ்வளோலாம் தேவைப்பா. மெயின் பேஜ் மட்டும் இருந்தால் நம்ம போ, அவ்வளோதான். வந்துட்டாரு. லைட்டாக கொஞ்சம் யூஐ வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. இருக்கு பாருங்க. அதான் இப்போ அப்படியா ஸ்விட்ச் டு சோலோ மோட்ஸ். பரவாயில்லையே, பாருங்க அப்கிரேட் டு போர். நான் சொன்னேன்ல. ஸோ இதுதான். ஸோ எடுத்தோன்னே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பிளான்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரீ பிளான்ஸ் யூஸ் பண்ணி இஃப் இட் இஸ் கம்ஃபர்டபுள் யூ கோ ஃபார் ப்ரீமியம். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். எடுத்தோடனே ப்ரீமியம் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு குறை சொல்கிறதுக்கு இதே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷனில் ஸ்டார் போட்டிருக்கா, அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சம் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ காமன் எக்ஸ்டென்ஷன்ஸ் மிஸ்ஸிங், ட்ரை இம்போர்ட்டிங் ஃப்ரம் ES கோட்ஸ் தென் வருதா. ஸோ சிலலாம் இந்த மாதிரி டிசபிள் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தி எக்ஸ்டென்ஷன் இஸ் நோ லாங்கர் அவைலபிள் ஆன் தி எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதையே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஐ மாடல்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, கபாடி என் பேரெல்லாம் காமிக்குது. இப்பெல்லாம் காமிக்கக்கூடாது யூடியூப்ல. ஸோ ஆன் இமேஜ் ஏஜென்ட்ஸ் ஃபார்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெயில் செலக்ட் டு பெஸ்ட் மாடல் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி அண்ட் ஸ்பீட். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸில் வந்துட்டு நாமளே வந்து செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மெண்ட்ஸ் இது வந்து செலக்ட் பண்ணிடும் போல். பட் இது வந்து ப்ளீஸ் என்டர் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எப்படி இது கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இதை வந்து அப்டேட்டடை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போட்டு சொல்லுங்கள். அண்ட் ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும், பெய்ட் வெர்ஷன்ஸும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நிறைய ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து வந்து இன்னொரு நியூ சாஃப்ட்வேர்ஸ் இல்லை நியூ ஏஐ பற்றி மறக்காமல் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் பேர் டெக் அசாமா. நியூ ஏஐஸ் நியூ சாஃப்ட்வேர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.